வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி கூழ் பார்த்திங்கன்னா வெயில்னால் உடம்புல ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு உணவுன்னு சொல்லலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கும். வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சாப்பிடலாம் பிடிக்காது, லைட்டாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கூழ் குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், உடம்பும் நல்லா கூலிங் ஆகும். இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ராகி கூழ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கும். ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்குங்க. லைட்டாக இது போல் கரைச்சதுக்கப்புறம் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதை போல் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூழ் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கிண்டுறப்ப ஈஸியாகவும் இருக்கும், கட்டி தட்டாமல் வரும். நமக்கு கரைச்சிட்டு நம்ம செய்யும் போது மாவை தண்ணியில் நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி விடும். இது போல் செய்யும் போது கட்டி இல்லாமல் அழகாக நம்ம கிண்டி எடுக்கலாம். இப்போ கூழ் கிண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 5 கப்பு தண்ணி கணக்கு. 2 கப்பு நம்ம மாவில் ஊற்றி கரைச்சாச்சு. பாக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து குருணையாக உடச்சி எடுத்துக்கும், கொரப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த குருணியை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும், டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம கூழை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு கையால் ஊற்றிட்டு ஒரு கையால் இது போல் கிண்டிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. ஏன்னா கூழ் ஊற்றின உடனே அது கொஞ்சம் திக்காகி வரும், அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. கூழ் வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். லைட்டாக அப்படி கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து கலர் மாதிரி வரும். இப்போயே பாருங்கள், ஒரு பாதி அளவு நல்லா திக்காகி நிறம் மாதிரி வருது பாருங்கள். இது இன்னுமே நல்லா திக்காகி வரும் பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. நல்லா கையில் தண்ணியை தொட்டுட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வச்சு கிண்ட வேணாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு வெந்துட்டுனாலே உங்களுக்கு இது போல் நல்ல நிறம் மாறி திக்காகி வந்துடும். அது வரைக்கும் வச்சு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பார்ப்போம். கூழுங்கிறதுனால நம்ம 5 கப்பு தண்ணி வச்சு கிண்டியிருக்கோம். இப்படி தளர்வாக இருந்தால் தான் நம்ம கரைக்கும் போது, கூழ் கரைக்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நல்லா திக்காகிட்டு பாருங்கள். நல்லா இதை நம்ம அடுப்பில் வச்சு கிண்ணா தான் இந்த அளவுக்கு வரும். இப்போ இதை நல்லா எடுத்து உருண்டைகளாக உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த உருண்டைகளை பார்த்திங்கன்னா நம்ம மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். தண்ணி ஊற்றி மண் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா புளிச்சு வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கூழ் குடிக்கிறப்ப சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அருமையாக. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மண் பாத்திரத்தில், சட்டி இல்லைன்னா இது போல் பானை வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு வச்சுக்குங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் கூழ் எப்படி கரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணுறேன். இது மேலே தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். கூழ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இந்த கூழை பார்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட வச்சு மிதமான தீயில வேக வச்சு எடுக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து சாஃப்டாக இருக்கும். கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குடிக்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கூழ் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் மாங்காயை கொஞ்சமாக 2-3 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக இது போல் ஓட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தயிர் ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். இந்த தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா இப்போ ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 2 சுற்று சுற்றினோம்னாலே போதும். தயிர் நல்லா இது போல் மோராக மாறிடும். இப்போ இதை நம்ம அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா நம்ம குடிக்கும் போது கடிப்படுறப்ப அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் குடிக்கிறப்ப நல்லா இருக்காது. அதனால் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா எல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கும். இதை நல்லா அந்த மோர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு, மாங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த மோர் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த கூழோடு சேர்த்து குடிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த சக்கை நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம கூழ் கூட இருந்துச்சுன்னா திப்பி திப்பியாக வரும் குடிக்கும் போது. அதுக்காக இதை இது போல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ வந்து கூழ் காய்ச்சும் போது நம்ம உப்பு சேர்க்கலை. அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பார்க்கும் போதே பாருங்கள், அப்படியே குடிக்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட ராகி கூழ் ரெடி ஆகிட்டு, இது நல்லா குடிக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா இது மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்குனதை தூவி விட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ இதில் நான் மேலாப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது போல் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் வெங்காயம். நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்குவோம். இதில் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். நம்ம பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான நம்மளோட ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மண் பாத்திரத்தில் இது போல் வச்சு செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த கூழ் குடிக்கிறப்ப நல்லா சில்லுன்னு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ராகி கூழை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.